ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லலாம் ஜூன் 2 ஓப்பன் ஆக போகுது. அதனால் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், 2 பேரும் உட்காந்துட்ருக்குறாங்க பக்கத்துலேயும். பெரிய பாப்பாவுக்கு தான் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு அட்டை போடுறதுக்கு, புக்குக்கெல்லாம் அட்டை போடுறதுக்காண்டி இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் வாங்கினோம். சரிங்களா, கிளாஸ் ஷீட் தான் எப்போதுமே நாங்கள் அட்டை போட்டு கொடுத்து விடுவோம். அதனால் கிளாஸ் ஷீட் ஒன்று வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா A4 ஷீட்ஸு, ஏதாவது ட்ரா பண்ணுறது, எதுவும் ஒன்று, ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா செய்கிறதுக்காண்டி வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம். பாப்பாவுக்கு வந்துட்டு எப்பயுமே அவங்க ஸ்கூலில் வந்துட்டு பிளாஸ்டிக் வந்து நாட் அலவுடு, அதனால் இந்த வாட்டர் பாட்டிலை தான் வாங்கினோம், ஸ்டீல் வாட்டர் பாட்டிலு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெஃபிகால், ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காண்டி ஃபெஃபிகால் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபெஃபி ஸ்டிக்கு ஒன்று வாங்கினோம். சரிங்களா, பாருங்கள். அப்புறம் வந்துட்டு அட்டை போட்டுட்டு லேபிள் ஒன்று வாங்கினோம். லேபிள் 2 வாங்கினோங்க. புக்கு நோட்டு எல்லாத்துக்குமே லேபிள் போடணும் அப்படின்றதுனால பாப்பாவுடைய சூஸ் பண்ணாங்க. சோட்டா பீம் ஒன்று வேணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோம். இது 2 ஒன்று வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர், இது ஒரு எரேசர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தாங்க. இந்த எரேசர் வந்துட்டு 1 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. அதனால் சரி, சின்ன குழந்தைக்கு போதும், டெய்லி எரேசரு பென்சில்லாம் மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, அதனால் வந்துட்டு அதை எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸு, இதான் பவுச்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு பென்சில் வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து 2 இருக்குது பாருங்கள், இதில் 2 ஓப்பன் பண்ணி காட்டு பாப்பா. 2 இருக்குது. ஒன்று பென்சில் எரேசர் எல்லாம் போடுறதுக்கு, ஒன்று க்ரையான்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காண்டி எனக்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னாங்க பாப்பா. அதனால் அவங்களுக்கு ஒரு பவுச் வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் வாங்கினோம். 2 பென்சில் பாக்ஸ் வாங்கினோம். பாருங்கள், பிராண்டட், 2மே வேறு பிராண்டட் வாங்கினோம். இது ஒரு ஒன்று. அப்புறம் க்ரையான்ஸ் ஒன்று, ஸ்கூலுக்கு வந்துட்டு புதுசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு க்ரையான்ஸ் வாங்கினோம். க்ரையான்ஸ் வாங்கினோம். ஆமாம், இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதுவும் இது க்ரையான்ஸுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது பாக்ஸில் ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல் மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஸ் 2 செட்டு வாங்கினாங்க. சாக்ஸ் வந்துட்டு பாப்பாவுக்கு சரி வாங்கலாம், போன வருஷம் வாங்கினது இருக்குது, இருந்தாலும் 2 செட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 செட்டு சாக்ஸ் வாங்கினோம். அப்புறம் ஒரு ஸ்கெட்சு வேணும்னாங்க பாப்பா, சரின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு ஒன்று வாங்கியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு லேபிள்லாம் ஒட்டிட்டு ஸ்டாப்லர் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப்லரும் வாங்கினோம். பின் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப்லர் வாங்கினோம். அப்புறம் ஸ்கேலு, ஆல்ரெடி ஸ்கேல் பாப்பாக்கிட்ட ஒரு 3 இருக்குது, அதனால் ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் போதும் அப்படின்னாச்சு. அப்புறம் ஷார்ப்னர்ஸ் வாங்கினோம். ஆல்ரெடி எங்ககிட்ட போன வருஷம் வாங்கின ஷார்ப்னர்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஒரு 3 பீசஸ் மட்டும் வாங்கினோம். அப்புறம் ரஃப் நோட் பாருங்கள், இதுதான் அதிகமாக வாங்கினோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கிளாஸில் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. ஆல்ரெடி பாப்பாவுக்கு இருக்குது, ஹோம் ஃபன் எழுதுறதுக்கெலாம் தனியாக ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க ஹோம் ஃபன் நோட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவர்ஸில் எழுத வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு ஏதாவது டெஸ்ட்டு கொடுப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொடுக்கறதுக்காண்டி அதிகமாக வந்துட்டு ரஃப் நோட் தேவைப்படும். அதனால் ரஃப் நோட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டோம். டோரா பூச்சி தான். ரஃப் நோட் அதிகமாக வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாப்பாவுக்கு, அதெல்லாம் சொல்லியாச்சு பாப்பா. இதுதான் நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். பேக் வந்து ஸ்கூல் பேக் ஆல்ரெடி இருக்குது. பாப்பாவுக்கு இருக்குது, போன வருஷம் வாங்கினது. ஆல்ரெடி நாங்கள் போன வருஷம் தான் புதுசாக பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் பேக் வாங்கினோம். அந்த பேக் அப்படியே வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஸ்கூல் பேக் கூட காட்டு பாப்பா. ஸ்கூல் பேக்கும் புக்கும் கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. ஸோ காட்டுறேன் இருங்க. புக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் மட்டும்தாங்க வாங்கினோம். எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேக்கோ இல்லை லன்ச் பேக்கோ நாங்கள் வாங்கலை. பாருங்கள், பேக்கு அப்படியே புதுசாகவே இருக்குதுங்க. நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதனால் பாப்பா நேம் போட்டு போன வருஷம் வச்சது அப்படியே இருக்கிறதுனால நாங்கள் பேக் எதுவும் எடுக்கலை இந்த வருஷம். புக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி காட்டு பாப்பா. புக்ஸு நோட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாமே அட்டை போட்டு கொடுத்தோம்னா சரியாயிடும். பாருங்கள், புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பா.
புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அட்டை போட்டு லேபிள் போட்டோன்னா சரியாயிடுங்க. அதனால் பேக், லஞ்ச் பேக் நாங்கள் வாங்கலை. இதுதான் நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணோம். எடுக்காத குட்டி அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்கியாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னெல்லாம் உங்கள் பாப்பாவுக்கு உங்கள் தம்பிக்கு வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குட்டீஸுங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்ட்ராவன் எது வாங்க வேண்டியது இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லிடுங்க. 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க பாப்பா. இது சின்ன பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. அதனால் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு உறவுகளே. ஓகே பாய் நண்பர்களே, பாய்.